கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் ஞானத்தை குறித்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே யாக்கோபு எழுதின நிருபத்தில், பொதுவான நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஞானத்தில் குறைவு இருந்தால் யாரை கேட்கணும், யாரிடத்துல போய் அதை கேட்டால் நமக்கு பதில் கிடைக்கும் என்று வேதத்தில் யாக்கோபு மிக அழகாக தெளிவாக சொல்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த இடத்துல கேட்கிறதற்கான மிக தெளிவான ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரிடத்துல கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், நம்முடைய கேட்டு கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று மிக விளக்கமாக யாக்கோபு சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம பரீட்சைக்கு படித்து எழுதி கொண்டிருக்கலாம், வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கடந்து சென்றிருக்கிறோம். ஞானமாக சில முடிவுகளை நாம் எடுக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம என்ன பண்ணணும், ஐயோ எனக்கு ஞானம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்து புலம்புறதை விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் கேட்கணும், தேவனிடத்தில் கேட்கணும். தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் என்று சொல்கிறார். கேட்கிற யாவரையும், அது வசனம் மிக தெளிவாக, ஒருவன் உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒரு ஃபுல்னஸ், ஒரு நிறைவோடு ஞானத்தை கேட்டால் கொடுக்கிறவர், அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டாராம். யாருமே ரிபியூக் பண்ண மாட்டார். என்னையா மக்கா இருக்கிறிய, பண்டா இருக்கிறிய, உனக்கு இது கூட தெரியவில்லையா என்று அவர் தள்ளிவிட மாட்டார். ஒருவேளை நம்மில் பலர் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவன் மிக தெளிவாக சொல்கிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய அவரை நோக்கி கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலையில் ஐடியில் வேலைக்கு பார்க்குறவர்களாக கூட இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான இந்த ஞானத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு உறுதி அளித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? நாம் கேட்போமா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கேட்கிற ஞானத்தை கொடுப்பார்.